ஒவ்வொரு காலையும் சூரியன் உதிக்கும் முன்பே நம் வீட்டின் அருகே ஒரு சிறிய குரல் ஒலிக்கத் தொடங்குகிறது. பலருக்கு அது ஒரு சாதாரண பறவையின் சப்தம். ஆனால் அந்த சிறிய குரலுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களுடன் இணைந்து வாழும் ஒரு அற்புதமான வாழ்க்கை கதை மறைந்திருக்கிறது. நம் தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்திலும் அது இருந்தது. நம் சிறுவயது நினைவுகளிலும் அது இருந்தது. இன்றும் நம் வீடுகளை சுற்றி பறந்து கொண்டிருக்கும் அந்த சிறிய நண்பன் சிட்டுக்குருவி. ஒரு கைப்பிடி அரிசியை விட லகுவான உடல், சிறிய அழகு, அமைதியான தோற்றம். ஆனால் இந்த சிறிய உயிரின் வாழ்க்கை பயணம் நாம் நினைப்பதை விட மிகவும் சவாலானது. ஒரு துணையை தேடுவது, ஒரு வீட்டை கட்டுவது, குஞ்சுகளை வளர்ப்பது, ஆபத்துகளிலிருந்து தப்பிப்பது, மீண்டும் அதே வாழ்க்கை சுழற்சியை தொடர்வது. இன்று ஒரு சிட்டுக்குருவியின் வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கலாம். ஒரு புதிய நாளின் தொடக்கம். இயற்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கதையுடன் தொடங்குகிறது. சூரியன் இன்னும் முழுமையாக உதிக்கவில்லை. பனித்துளிகள் இன்னும் இலைகளை விட்டு பிரியவில்லை. ஆனால் இந்த சிறிய பறவைக்கு நாள் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. அதன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் முக்கியமானது. ஏனென்றால் ஒரு சிறிய உடலுக்குள் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. வாழ வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், ஒரு நாள் ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும். இந்த சிறிய நண்பன் நாம் அன்புடன் அழைக்கும் சிட்டுக்குருவி. இது நம் வீடுகளோடு பின்னி பிணைந்த ஒரு உயிர். பல பறவைகள் அடர்ந்த காடுகளை தேர்ந்தெடுத்தன. சில உயரமான மலைகளை, சில கடற்கரைகளை. ஆனால் சிட்டுக்குருவி மட்டும் ஒரு வித்தியாசமான முடிவை எடுத்தது. அது மனிதர்களுடன் வாழத் தொடங்கியது. நாம் குடியேறிய இடங்களுக்கே அதுவும் வந்தது. நாம் விதைத்த தானியங்கள் அதற்கும் உணவானது. நாம் கட்டிய வீடுகள் அதற்கும் வீடானது. இப்படி மனிதனும் சிட்டுக்குருவியும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரே உலகை பகிர்ந்து வாழ்ந்து வருகின்றனர். இன்று ஒரு முக்கியமான நாள். இந்த ஆண் சிட்டுக்குருவியின் வாழ்க்கையில் இன்று ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. அது ஒரு துணையை தேடும் நாள். அதன் சிறிய உடல் திடீரென்று உயிரோட்டம் பெறுகிறது. கிளையிலிருந்து கிளைக்கு தாவுகிறது. சிறகுகளை லேசாக விரிக்கிறது. மீண்டும் மீண்டும் ஒரே குரலை எழுப்புகிறது. அந்த குரலை நாம் கேட்கும்போது அது ஒரு சாதாரண குரல் போல தோன்றலாம். ஆனால் வேறொரு சிட்டுக்குருவிக்கு அது ஒரு அழைப்பு. நான் இங்கே இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நாம் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கலாமா என்று கேட்கும் மொழி. பெண் சிட்டுக்குருவி அவசரப்படுவதில்லை. அது கவனிக்கிறது. அவன் எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறான், அவன் ஆரோக்கியமாக இருக்கிறானா, அவன் பாதுகாப்பான இடத்தை தேர்ந்தெடுக்கிறானா, ஒரு நல்ல தந்தையாக இருப்பானா. இயற்கையில் காதல் என்பது அழகை பற்றியது மட்டுமல்ல, புதிய தலைமுறையின் எதிர்காலத்தை பற்றியது. இறுதியாக அந்த தேர்வு நடக்கிறது. இனி இவர்கள் இருவரும் தனித்தனியான பறவைகள் அல்ல, ஒரு குடும்பமாக போகும் ஜோடி. ஆனால் அவர்களுக்கு இன்னும் ஒரு வீடு இல்லை. அடுத்த சவால் அவர்களின் முதல் வீட்டை கட்டுவது. அந்த வீட்டிற்குள் சில வாரங்களில் இன்னும் பிறக்காத 4 சிறிய உயிர்கள் தங்கள் உலகை காண காத்திருக்கும். அடுத்த பகுதி ஒரு வீட்டின் கனவு. சிட்டுக்குருவியின் வாழ்க்கை பயணத்தின் சுவாரஸ்யங்களை தொடர்ந்து காண எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.